ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவி குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் குறித்து ஒரு சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2Aக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போது ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா 28/6/2024 அடுத்த மாதம் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 28/9/2024 அன்னைக்கு தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஓகே, எவ்வளோ வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்கன்னா 2030 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த குரூப் 2 பதவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. சிலருமே ப்ரிப்பேர் ஆக ஆயிடுங்க. ஓகே, இப்போ என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா, இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான உங்களுக்கு சிலபஸை பார்த்தா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. செய்தி வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். 24/5/2024 அன்றைக்கி தான் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 2024 ஆண்டிற்கான திருத்தி அமைக்கப்பட்ட தேர்வுகால அட்டவணை 24/4/2024 அன்று வெளியிடப்படும் போது தேர்வுகளின் நலன் கருதி ஒருங்கிணைந்த அந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2Aக்கு தனித்தனியே முதன்மை தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதன்மை தேர்வு தனித்தனியாக பார்த்தா வைக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2Aக்கான எக்ஸாம் பார்த்தா அதுக்கான சிலபஸை மாற்றி அமைச்சிருக்காங்க. புதிய சிலபஸ் என்னன்றதை அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம அந்த குரூப் 2க்கான எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்த்தலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் வைக்கிறாங்க. அதேமாரி ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் எபிள் டெஸ்ட் வைக்கிறாங்க. லாங்குவேஜ் இருக்க போகுது. நெக்ஸ்ட் பார்த்தா மெயின் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்க போகுது. இது பார்த்தா குரூப் 2க்கு. குரூப் 2Aக்கான மெயினை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ரீசனிங் மற்றும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறாங்க. லாங்குவேஜ் பேப்பர் வைக்கிறாங்க. இதுக்கு பார்த்தா மாற்றி அமைச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின் எக்ஸாம் வேறு இருக்க போது, குரூப் 2Aக்கான மெயின் எக்ஸாம் சிலபஸ் உங்களுக்கு வேறு இருக்க போது. அது குறித்து அப்டேட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கான ரிவைஸ் பண்ணப்பட்ட சிலபஸ் செக் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வெப்சைட்டில் போனவே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிவைஸ்டு ஸ்கீம் மற்றும் சிலபஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கான ரிவைஸ் பண்ணப்பட்ட சிலபஸ்க்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதேமாரி நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரிலிம் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ப்ரிலிம் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழ் இருக்க போது, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்க போது, மொத்தமாக 200 கொஷின்ஸ் வைக்கிறாங்க. அல்லது பார்த்தா ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்க போது, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்க போது. ப்ரிலிம் எக்ஸாமுக்கான சிலபஸ் இதுதான். அதுக்கப்புறம் திருத்தி அமைக்கப்பட்ட மெயின் எக்ஸாமில் தான் பார்த்தா சிலபஸ் மற்றும் பேட்டர்னை மாற்றி அமைச்சிருக்காங்க. அது குறித்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஜென்ரல் தமிழ் இருக்க போது, அதுக்கப்புறம் பொது அறிவு இருக்க போது, மொத்தமாக 200 கொஷின்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அதுக்கான சிலபஸ் என்ன, ரிவைஸ் பண்ணப்பட்ட சிலபஸ் என்ன, அது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துட்டு ப்ரிப்பேர் ஆகிறவங்க தாராளமாக நீங்கள் பார்த்தா ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். மெயின் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விரைவில் உங்களுக்கான குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம சேனலில் வீடியோ போடும். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.